சென்னை சேத்துப்பட்டு ரயில் பணிமனையிலிருந்து எழும்பூர் ரயில் நிலையத்தில் நின்ற ரயில் பெட்டிகளை இழுத்து செல்வதற்காக வந்த இன்ஜின் எழும்பூர் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. அது குறித்தான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தண்டவாளத்திலிருந்து தரம் புரண்ட ரயில் இன்ஜினை சீரமைக்கும் பணிகள் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டு இருக்கக்கூடிய இன்ஜினை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்தான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சசிதரன், தற்போதைய கள நிலவரம் அங்கு எப்படியாக இருக்கிறது? மேலும் இந்த பணியானது முழுமையாக எப்போது நிறைவு பெறும்? இந்த விபத்துக்குள்ளான அந்த ரயில் இன்ஜினில் இருந்து 3 சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கியுள்ளதால் அதை சரி செய்யும் பணியில் ரயில்வே பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரயில் செல்லும், அதாவது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில் பாதைகளில் இன்ஜின் நிற்கவில்லை. அது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் செல்கின்றன. இதனால் போக்குவரத்து ரயில் தடை எதுவும் நடைபெறவில்லை. தற்போது அதை அகற்றும் பணியில் மட்டும் ரயில்வே பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு உண்டான உபகரணங்களை வைத்து பாதுகாப்பான முறையில் தற்போது தண்டவாளத்தில் விட்டு கீழே இறங்கிய ரயிலை மீண்டும் தண்டவாளத்திற்கு ஏற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய இன்ஜின் பேசன் பிரிட்ஜ் யார்டில் இதே போன்ற சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பு ஆணையராக இருக்கக்கூடிய ரயில் இருக்கிறதா அல்லது ரயில் இன்ஜினில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.